வழி தெரியாமல் சுற்றித் திரிந்த சிறுமிகளை மிரட்டி சீரழித்து பின்னர் ஒன்றும் தெரியாதது போல் டீயும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து பேருந்தில் ஏற்றிவிட்டதாக கூறப்படும் இவர்தான் வழக்கறிஞர் அஜித் குமார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே இளம்பெண் ஒருவர் கடந்த 12ஆம் தேதி தன்னுடைய 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் இரு மகள்களும் மாயமானதாக தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் காணாமல் போன மறுநாள் சுங்கான்கடை பகுதியில் உள்ள ஒரு டீக்கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அங்கு ஒரு இளைஞருடன் பைக்கில் வந்த 2 சிறுமிகள் டீ குடித்துவிட்டு மீண்டும் அவருடன் போன காட்சிகள் பதிவாகியிருந்தது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து பின்தொடர்ந்ததில் அந்த இளைஞர் சிறுமிகளை வடச்சேரி பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்த காட்சிகளும் பதிவாகியிருந்தன. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அந்த இளைஞர் யார் என விசாரணை செய்ததில் அவர் தக்கலையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித் குமார் என்பதும் 12ஆம் தேதி நள்ளிரவு தக்கலை பகுதியில் பைக்கில் அமர்ந்திருந்த போது அந்த பகுதியில் சைக்கிளில் சுற்றி திரிந்த மாணவிகளை அழைத்துச் சென்று டீக்கடையில் டீயும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து பேருந்தில் ஏற்றிவிட்டதாகவும் கூறியதாகவும் தெரிகிறது. விடாமல் அஜித் போன் நம்பரை ட்ரேஸ் செய்ததில் சிறுமிகளை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தது தெரிய வந்தது. பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மாணவிகளின் செல்போன் ஆன் ஆகிய நிலையில் சைபர் கிரைம் போலீசார் டவர் லொகேஷன் மூலம் நெல்லை அருகே உள்ள ஒரு வீட்டிலிருந்து மாணவிகளை மீட்டனர். பின்னர் மாணவிகளிடம் மகளிர் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமிகளை பாதுகாப்பாக பேருந்து நிலையத்தில் கொண்டுவிட்டதாக கூறிய அஜித் குமார் சிறுமிகளை தனது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அதில் ஒரு சிறுமியை தனியாக அடைத்து வைத்துவிட்டு 8ஆம் வகுப்பு படிக்கும் மற்றொரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. தாயும் தந்தையும் பிரிந்து வாழ்வதால் பாசத்திற்காக ஏங்கி வீட்டை விட்டு வெளியேறிய இரு பெண் குழந்தைகளை சீரழித்ததாக கூறப்படும் வழக்கறிஞர் அஜித் குமார் கழிவறையில் வழுக்கி விழுந்து எலும்பு முறிந்த நிலையில் மாவு கட்டுடன் சிறையில் அடைக்கப்பட்டார்.